ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் திடமான காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தை நாம் இங்கே பார்க்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நீங்கள் திடமானதாக இருந்து காரியங்கள் நடத்துங்கள் என்று இங்கே கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். இதோடைய பின்னணியை பார்க்கிற பொழுது யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து நாம் அதிகமாக அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். யோசபாத் என்கிற ராஜாவுக்கு இருந்த நல்ல குணங்கள், அவர் விக்கிரகத்தை எடுத்து போட்டார், மக்களிடத்திலிருந்து அந்த விக்கிரகங்களை விலக்கி போட்டார், ஆக முற்றிலுமாக அடித்து போட்டார். அது தேவனுடைய பார்வைக்கு நலமாக இருந்தது. மாத்திரமல்லாமல் தேவன் பக்கமாக இருதயம் திரும்பினது. தன் இருதயம் மாத்திரமல்ல, அங்குள்ள எல்லா மக்களுடைய இருதயங்களையும் தேவன் பக்கமாக அவர் திருப்பினார். 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் உண்டு பண்ணினார். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை அவருக்குள்ள இருந்தது. தான் மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனத்தார் எல்லாரையும் தேவனுக்கு பயப்படும்படியான ஒரு பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் மிக முக்கியமானது. அப்படி என்றால் தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். விக்கிரகத்தை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாவம் செய்ய பயப்படுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவத்திற்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொன்னால் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே பயபக்தியோடு அப்படியே கை கட்டிக்கிட்டு அப்படியல்ல. அது இந்த உலக பிரகாரமான பயமாக இருக்கிறது. அது மற்றவங்க பார்ப்பதற்காக செய்யக்கூடிய அந்த வேஷம். ஆக அப்படிப்பட்டதான வேஷத்தை கர்த்தர் விரும்பவில்லை. மாறாக தீமையை விட்டு விலக வேண்டும். தீமைக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது, பொல்லாப்புக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, பிசாசுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது, விக்கிரகத்துக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது என்ற எண்ணத்தோடு கூட மக்களை அவர் வழிநடத்தினார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. 4வது, உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினார். உத்தம இருதயத்தோடு, உத்தமமாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர், உத்தமமாய் தேவன் நோக்கி கூப்பிடுகிறவராக இருந்தார். அவர் மாத்திரமல்ல, தன் முழு ஜனங்களையும் அவர் உத்தம இருதயமாய் மாற்றினார். ஆகவே தான் தேவன் பக்கமாக மக்களை திருப்புவதிலும் தான் தேவன் பக்கமாக திரும்புவதிலும் மிக முக்கியமான காரியத்தை அவர் செய்தார். ஆகவே தான் தேவனுடைய பார்வைக்கு அது நலமாக இருந்தது, தேவனுடைய பார்வைக்கு அது பிரியமாக இருந்தது. தேவன் அதை அங்கீகரித்தார், தேவன் அதை ஏற்றுக்கொண்டார், தேவன் அதை மெச்சு கொண்டார். ஆகவே தான் அவருடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் திடமான காரியங்களை செய்யுங்கள். திடமானவைகள் நினைத்து நீங்கள் தைரியமாக காரியங்கள் நடத்துங்க, யுத்தத்தை நடத்துங்க, காரியங்களை செய்யுங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். எங்கே என்ன இருந்தாலும் உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவளோடு கர்த்தர் இருந்தார். சிங்க கேபியாக இருந்தாலும் அல்லது அக்கினி சூளையாக இருந்தாலும் அவளோடு கூட அவர் இருந்தார். காரணம், உத்தமர்களாக பின்பற்றும் பொழுது. உத்தமனுக்கு தாவீது ஆடுகளை மேய்க்கிற பொழுது சிங்கம் வந்தது, கர்த்தர் துணை நின்றார். கரடி வந்தது, கர்த்தர் துணை நின்றார். தாவீது யுத்தத்துக்கு போனார், 5 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு போனார். அங்கே மிகப்பெரிய ராட்சசனாக இருந்தான் கோலியாத். கர்த்தர் தாவீது பக்கமாக இருந்து துணையாக இருந்தார். ஆகவே உங்களுக்கு எனக்கும் துணை என்பது தேவன் மாத்திரமே. அவருக்கு பிரியமாக நடக்கிற பொழுது, தீமை விட்டு விலகுவது, பொல்லாப்பை விட்டு விலகி அவரோடு கூட நடக்கிற பொழுது அவர் அந்த உத்தமத்தை பார்த்து மெச்சிக்கொள்கிற தேவன் மாத்திரமல்ல, அதற்குண்டான பதிலை, அதற்குண்டான நற்காரியங்களை, அதற்குண்டான நல்ல காரியங்கள் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே துணையான தேவன் நமக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே நாம் தேவனோடு கூட இருக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற பொழுது அவர் நம்மோடு கூட நெருங்கி ஜீவிப்பார். ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நினைத்து கொண்டு முன்னேறி சென்று போய் கொண்டிருக்கிற பொழுது அவர் நமக்கு துணையாகவே இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆகவே அவருடைய அன்பை நாம் அதிகமாக ருசி பார்ப்போம். அவருடைய அன்பை நாம் அதிகமாக ருசி பார்த்து ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோசபாத்துக்கும் அவருடைய
ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் துணையாக இருந்தது போல் எங்களுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற எல்லோருக்கும் கர்த்தர் துணையாக இருப்பீராக. உங்களுடைய துணை இல்லாமல் இந்த பூமியில் ஜெயம் பெற முடியாது. உங்களுடைய துணை இல்லாமல் சுகமாய் வாழ முடியாது. உங்களுடைய துணை இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது. உங்களுடைய துணை இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியாது. உங்களுடைய துணை இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்களுடைய துணை இல்லாமல் இந்த பூமி எங்களுக்கு சொந்தமாக முடியாது. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. துணையாக இருந்து இந்த பூமியில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீ உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கிருபை கருத்தால் பொறுப்படுத்தும். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.